இதோ இன்னும் சற்று நிமிடத்தில் திருவாபரணங்களோடு சபரிமலை ஐயப்பன் பக்தர்களுக்கு காட்சி தரவுள்ளான். அதே வேளையிலே காந்தமலை என்று சொல்லப்படுகிற பொன்னம்பல மேட்டில் இருந்து ஐயப்பன் ஜோதி சுரூபமாகவும் தரிசனம் தரவுள்ளான். ஜோதிதான் இறைவன், இறைவனே ஜோதி என்கிற தத்துவத்தை நமது இந்து மத கோட்பாடுகள் பல விதங்களில் உணர்த்தினாலும் இந்த ஐயப்பன் மலைக்கு அது பொருந்துகிறது. இதோ சன்னதியை பார்க்கிறோம். திருவாபரணங்களோடு காட்சி தருகின்ற அந்த தர்ம சாஸ்தாவை சங்கொலி எழுப்பியும் மணிகள் இசைத்தும் வாத்தியங்களை வாசித்தும் ஆராதனை செய்த காட்சிகளை பார்த்தோம். தற்போது பொன்னம்பல மேட்டிலிருந்து ஜோதியானது தென்படுகிறது. மகர ஜோதி என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான அந்த ஜோதி தரிசனம் இதோ பக்தர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சுவாமியே சரணமையப்பா என்கிற கோஷமானது மலையெங்கும் திக்கட்டும் எதிரொலிக்கிறது. அதோ அற்புதமான அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மலைகளிலே
மகர ஜோதியை 3 முறை தரிசித்தோம். ஆபரண ஐயப்பனை மணக்கண்ணால் தரிசித்தோம். என்னை சரண் புகுந்தால் நான் இறுதி வரை உங்களை காப்பாற்றுவேன் என்பதை சொல்லும் விதமாகத்தான் ஐயப்பன் சின்முத்திரை கோலத்தில் நமக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறான். இந்த சின்முத்திரையானது ஆள்காட்டி விரல் ஜீவாத்மாவையும் கட்டை விரல் பரமாத்மாவையும் குறிக்கக்கூடியது. இந்த பரமாத்மா எப்போது ஜீவாத்மாவை சேருகிறதோ அதுவே இன்பத்தை தரக்கூடியது. இதைத்தான் சபரிமலை ஐயப்பன் நமக்கு உணர்த்துகிறான். என்னை சரண் புகு, உன்னை நான் பார்த்து கொள்கிறேன், உனது கவலைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நமக்கு சொல்லாமல் சொல்கிறான். அதற்கு சாட்சி இதோ இங்கே கூடியிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான பக்தர்கள். சில வினாடி நேரங்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த காந்தமலை ஜோதி தரிசனத்திற்காக ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து புலன்களை கட்டுப்படுத்தி இத்தனை கடினமான பயணத்தை எதிர்கொண்டு இந்த சபரிமலைக்கு எங்கெங்கிருந்தோ பக்தர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அதை பக்தியின் வெளிப்பாடு என்று சொல்லாமல் வேறென்ன சொல்ல முடியும்? அற்புதமான அந்த பக்தியின் விளைவாக அவர்களுக்கு கிடைத்த தரிசனம்தான் காந்தமலை ஜோதி. இது அவர்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் இந்த நேரலையை தரிசித்து கொண்டிருக்கின்ற தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்குமே இந்த தரிசனம் கிட்டியிருக்கிறது. ஐயப்பனையும் தரிசித்தோம் மனக்கண்களால், நமது கண்களால் அந்த காந்தமலை ஜோதியையும் தரிசித்தோம். இந்த காட்சிகள் நமது மனதில் என்றென்றும் நின்று ஐயப்பனை நம் அருகே கொண்டு வரக்கூடியவை. ஐயனின் அருள் உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் கிடைக்க வேண்டும். நம்மால் சபரிமலைக்கு செல்ல முடியவில்லையே, நமக்கு பொருளாதார வசதி இல்லையே, உடல் வசதி இல்லையே என்று கவலைப்படுகின்றவர்கள் இந்த காட்சிகளை தரிசித்து ஐயனை மனதில் நினைத்து கொண்டாலே போதும். ஐயப்பனின் பரிபூரணமான அருள் அனைவருக்கும் கிடைத்துவிடும். இதோ அந்த சந்நிதியின் முன்னால் பக்தர்கள் கூடியிருக்கின்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆபரணத்தோடு கூடுகிற அந்த ஐயனை தரிசிக்கின்ற பரவசம் அவர்கள் முகங்களில் எப்படியெல்லாம் பிரதிபலிக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இத்தனை அருகே நின்று அந்த ஐயப்பனை தரிசிக்கிறோமே, இது நமக்கு அடுத்து எப்போது கிடைக்கும் என்றெல்லாம் அவர்கள் இயங்குகிறார்கள். அந்த ஐயனின் தரிசனத்தை பெற்ற பின்னால் ஐயப்பனின் அருளுக்காக ஏங்கி நிற்கிறார்கள். அந்த பிரார்த்தனை காட்சிகளைத்தான், அந்த பக்தர்களின் பரவச முகங்களைத்தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமக்கெல்லாம் கிடைக்காத அற்புதமான தரிசனம் இன்றைய தினம் கிடைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.